வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிற்கான தங்க நகைகள் பிடிபட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதியம் சென்னையிலிருந்து வேனில் கொண்டுவரப்பட்ட நகைகள் பிரபல நகைக்கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் இரவு புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகனத்தை சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்து வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு இந்த நகைகள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அதனை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. வழக்கமாக தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும். இந்த நிலையில் இந்த ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முன்னதாக நடைபெறுகிறது. அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரியில் முன்னதாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் மிக குறைவாகவே இருந்தது. இதன் காரணமாக பல்வேறு குழப்பங்கள் நீடித்தன. இருப்பினும் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இந்த நிலையில் இன்று மதியம் 3 மணியுடன் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்காக கால அவகாசம் நிறைவு பெற்றது. புதுச்சேரி களத்தை பொறுத்தவரையில் 411 பேர் வேட்பாளர்களாக உள்ளனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்றிரவு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆதரவு. மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா தகவல். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் புதுச்சேரி மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளதாவது: மதவாத சக்தியான பாஜகவை வீழ்த்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். இந்த வெற்றிக்காக மனிதநேய மக்கள் கட்சி தீவிரமாக பணியாற்றும். இந்த தேர்தல் மற்றும் அரசியல் களத்தில் இஸ்லாமியர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கூட்டணி தலைமை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைப்பதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல் பணிக்குழு தலைவர் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் மாயவரம் ஜே அமீன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர்கள் முஸ்தாக்கின், தைக்கால் முபாரக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சகாபுதீன் புதுச்சேரி மாவட்ட தலைவர், ராஜ் முகமது குதிரத்துல்லா மாவட்ட செயலாளர்கள், ஷேக் தாவூத் மாவட்ட பொருளாளர், சர்புதீன் காரைக்கால் மாவட்ட செயலாளர், அஷ்ரப் அலி மாவட்ட துணை செயலாளர், அபீர் ரஹ்மான் முன்னாள் மாவட்ட பொருளாளர், கமால் சாதிக் SMI மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்வின் போது உடனிருந்து தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி NR காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகவேல் தலைமையில் NR காங்கிரஸ் கட்சியில் நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதியின் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழி கூறப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் உளவாய்க்கால் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய பெண்களிடம் ஆதரவு திரட்டினார்.
புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் மகரம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீப்பாய்ந்தான் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பெண்களிடம் ஆதரவு திரட்டினார். இதில் அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில், புதுநகர் புத்து மாரியம்மன் கோவில், உளவாய்க்கால் முத்தாலவாழி மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதியில் உள்ள மகளிர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் சாதனைகளை கூறி ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்ச்சியில் அகரம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கணேசன், அருணகிரி, குமரகுரு, கணபதி, மதி, ஆனந்தராஜ், ஜானகி, ரவி, உளவாய்க்கால் மற்றும் புதுநகர் பூத் தலைவர் திருமலை, உளவாய்க்கால் பொறுப்பாளர் கலையரசன், ஊர் தலைவர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜே சரவணகுமார் இன்று சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் விரிவிடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் பன்னாடிப்பட்டு கொம்பியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சிலுக்காரிப்பாளையம் பகுதியில் விரிவிடாக சென்று தமிழக வெற்றிக்கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டிய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விடிவிடாக சென்று வாக்கு சேகரித்தனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது விசில் அடித்து வாக்கு சேகரித்த விதம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாலையில் வாக்கிங் சென்றபடியே வாக்கு சேகரிப்பு. காமராஜ் நகர் தொகுதியில் ஜோ சார்லஸ் மார்ட்டின் புதிய அணுகுமுறை. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்போது காலை நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவருடன் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பாக உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரச்சாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இந்த அணுகுமுறை மூலம் பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி குமாரபாளையம் பகுதியில் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக குமாரபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பாஜக தீவிர உறுப்பினர் ஜெயலட்சுமி துளசிங்கம் குடும்பத்தினர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை போத்தி தங்களது வாக்குகள் அனைத்தும் தாமரைக்கு என்றும் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் எடுத்துரைத்தனர். மேலும் வாக்கு சேகரிக்க சென்ற அனைத்து இடங்களிலும் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவாப்பேட்டை பகுதியில் மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செந்தில்குமரன் திருவுருப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மறைந்த செந்தில்குமரனின் துணைவியார் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செந்தில்குமரனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக செந்தில்குமரனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாரம் பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு. பம்பரம் விளையாடி மகிழ்ந்த ஜோ சார்லஸ் மார்ட்டின். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பம்பரம் விளையாடு கொண்டிருந்த சிறுவனை பார்த்து ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவரிடமிருந்து பம்பரம் வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாடி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கைச்சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க 10 அம்ச கோரிக்கைகள். மனித உரிமைகள் இயக்கம் தேர்தல் அறிக்கை வெளியீடு. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் HRCPS சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகன் ஆனந்தன் விடுத்துள்ள இந்த அறிக்கையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு, சுகாதாரம் மற்றும் கல்வி சூழலை மேம்படுத்த பல்வேறு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அறிக்கையின் முக்கிய அம்சங்கள்: பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க போக்சோ சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம். காவல் நிலையங்கள் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். வெளிமாநில அதிகாரிகளுக்கு தமிழ் மொழி தெரியாததால் ஏற்படும் தகவல் தொடர்பு சிக்கல்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் லாக்அப் சித்திரவதைகளை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்துவதை உறுதி செய்ய வேண்டும். ஆணையங்கள் அமைத்தல். மத்திய அரசின் சட்டப்படி புதுச்சேரிக்கு என தனியாக மாநில மனித உரிமை ஆணையம், சிறுபான்மையினர் ஆணையம், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் ஆதி திராவிடர் ஆணையங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். சுகாதார சீர்கேடுகள். நெல்லித்தோப்பு, முத்தால்பேட்டை போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2025இல் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தூய்மையான குடிநீர் வழங்கவும், அரசு மருத்துவமனைகளில் நிலவும் மருந்து மற்றும் மருத்துவர்கள் பற்றாக்குறையை போக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் ரேஷன் கடைகள். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையால் மாணவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க மாநிலத்திற்கென தனி கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும். நுகர்வோர் உரிமைகள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அரசு ஆலோசனை குழுக்களில் நுகர்வோர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை நியமிக்க வேண்டும். உணவு பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குழுக்களில் பொதுமக்களின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும். புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் இந்த அம்சங்களை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்க்க வேண்டும் என இவ்வியக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. காமராஜ் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் இன்று அதிகாலை தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். காலை உணவாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் சாதாரண மக்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பகுதி மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடிய அவர் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த எளிமையான அணுகுமுறை பொதுமக்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை உற்சாகமாக மேற்கொண்டார். செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.